இந்த கோபத்துக்கு ஆளானவங்க யாரு? யூதர்கள். வழி தவறி போனவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். இந்த ரசூலாவே இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதனால நேரடியாவே நம்ம அது புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 2 பேருடைய வழியை விட்டுருங்கிறான். ஏன்னா இவங்களையும் நீங்க சந்திக்க வேண்டியது வரும். இவங்களும் என்ன சொல்லுவாங்க? நாங்களும் இறைவனுடைய புத்தகத்தை வச்சிருக்கிறோம். ஏன் இவங்க 2 பேரை ஹைலைட் பண்றாங்கன்னா, இந்த 2 டிக்கெட்டுங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தை நாங்களும் வச்சிருக்கிறோம், ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. நாங்களும் உம்மத்து தான், நாங்களும் வழிகாட்டுதல் வச்சிருக்கோம், எங்களுக்கும் வந்து ஹிதாயத்து வானத்துல இருந்தா வந்தது, நாங்களும் நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்பக்கூடியவங்க தான் சொல்லி உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவாங்க. இவங்க 2 பேருக்கிட்டையும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நான் உங்களுக்கு காட்டுற இந்த குரான்ல என்ன காட்டுறேனோ அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது எந்த வழி? அருள் புரியப்பட்ட அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுவேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த அடிப்படையில் இது வந்து குரானுங்கிறது, அல்லம் சூறாங்கிறது நம்ம அல்லாஹ் கிட்ட வச்ச ஒரு அப்ளிகேஷன். மனு கொண்டு போய் கொடுக்குறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுன்ட்டு. இந்த ஒரு சூறாவுக்கான பதில் தான் மீதி 113 சூறாவும். ஹிதாயத்து கேட்டு இல்லை, வா உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அத்தியாயமும் இந்த அல்லம் சூறாவுடைய ரிப்ளை தான். அதனால கொண்டு வந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? இந்த அல்லம் சூறாவை கொண்டாந்து ஆரம்பத்தில் அல்லாஹ் வச்சுட்டான். அப்போ இந்த சூறாவுடைய முக்கியத்துவம் இது. இன்னும் இது ரொம்ப பல முஃபஸிரீன்கள் இது இந்த ஒரு சூறாவுக்கே இந்த சூறாக்கு ஏகப்பட்ட ஹதீஸ் இருக்கு. குரான்லேயே இந்த சூறா புகழப்பட்ட சூறா இது அல்ஹம் சூறா. இந்த சூறா மாதிரி ஒரு சூறா இறங்குனது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமான இதோடைய சிறப்புகள் இருக்கு. அவ்வளோ டெப்த்தாக நம்ம பார்க்க வேண்டாம். லைட்டாக நம்ம பார்த்துட்டு டக்குன்ட்டு நம்ம கடந்து போகலாம். இது வரைக்கும் போதும். வாக்கிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்